ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கிரேட் சஃபினஸ் வெயின் பற்றி பார்ப்போம். ஸோ கிரேட் சஃபினஸ் வெயின் தான் வந்து ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் வெயின் ஆஃப் த லோயர் லிம். ஸோ அது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்ப்போம். இட் இஸ் ஃபார்ம்டு பை த டார்சல் வீனஸ் ஆர்ச் ஆஃப் த ஃபுட்டு மீடியல் எண்டோட, ஓகேவா, மீடியல் எண்ட் ஆஃப் த டார்சல் வீனஸ் ஆர்ச் ஆஃப் த ஃபுட்டு ப்ளஸ் மீடியல் மார்ஜினல் வெயின் ஆஃப் த ஃபுட்டு ஆஃப் கிரேட் 2, ஓகேவா. இது ரெண்டு வெயினும் சேர்ந்து தான் வந்து கிரேட் சஃபினஸ் வெயினை ஃபார்ம் பண்ணும், ஓகேவா. அடுத்தது இதோட கோர்ஸ் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, it runs upwards in front of the medial malleolus and it runs along the medial side of the leg and it crosses the knee joint posteromedially. அதுக்கப்புறம் it runs along the medial side of the thigh. ஸோ இது வந்து கால்லேருந்து ஆரிஜினேட் ஆகுது, ஓகேவா. வீனஸ் ஆர்ச் ஆஃப் த ஃபுட்லேருந்து அப்புறம் கிரேட் டோவோட மீடியல் மார்ஜினல் வெயின், ஓகேவா. இது ரெண்டும் கம்பைன் ஆகி தான் கிரேட் சஃபினஸ் வெயின் ஃபார்ம் ஆகுது. இது ரெண்டும் ஃபார்ம் ஆகி அப்படியே அது மேலே வருது மீடியல் மேலியோலஸ் ஆன்டீரியராக. அதுக்கப்புறம் மீடியல் சைட் ஆஃப் த லெக் வந்துட்டு போஸ்ட்ரோமீடியல் நீ ஜாயிண்ட்டோட போஸ்ட்ரோமீடியலை வந்து கிராஸ் பண்ணி அப்படியே மீடியல் சைட் ஆஃப் த தையில் மேலே வருது, ஓகேவா. எங்கே டெர்மினேட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா, இது வந்து கிரிப்ரிஃபார்ம் ஃபேஷியாவை பியர்ஸ் பண்ணும், ஓகேவா. பியர்ஸ் பண்ணி சஃபினஸ் ஓப்பனிங்குள்ளே பாஸ் ஆகி ஃபிமோரல் வெயின்குள்ளே ட்ரெயின் ஆகும். ஸோ இதுதான் அதோட டெர்மினேஷன். எங்கே ட்ரெயின் ஆகும்னு கேட்டிங்கன்னா ஃபிமோரல் வெயினில், ஓகேவா. இட் பியர்சஸ் த கிரிப்ரிஃபார்ம் ஃபேஷியா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கப்புறம் சஃபினஸ் ஓப்பனிங்குள்ளே பாஸ் ஆகிட்டு ஃபிமோரல் வெயினை ட்ரெயின் ஆகும், சரியா. ஸோ இதோட ட்ரிபியூட்ரிஸ் பார்ப்போம். ட்ரிபியூட்ரிஸ் பார்த்தீங்கன்னா அது எங்கெங்கெல்லாம் பாஸ் ஆகுதோ அங்கங்கே வந்து ட்ரிபியூட்ரிஸ் கொடுக்குது. ஸோ லெக்கில் பார்த்தீங்கன்னா ஆன்டீரியர் லெக் வெயின், போஸ்டீரியர் ஆர்ச் வெயின், இது இம்பார்ட்டன்ட் ட்ரிபியூட்ரி, ஓகேவா, லெக்கில். அடுத்தது தையில் பார்க்கலாம். தையில் பார்த்தோன்னா ரெண்டாக பிரிப்போம். பிஃபோர் பியர்சிங் த கிரிப்ரிஃபார்ம் ஃபேஷியா, ஆஃப்டர் பியர்சிங் த கிரிப்ரிஃபார்ம் ஃபேஷியான்னு சொல்லிட்டு. ஸோ கிரிப்ரிஃபார்ம் ஃபேஷியா பியர்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 அல்லது 3 ட்ரிபியூட்ரிஸ் வந்து கொடுக்கும், சரியா. பியர்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரே ஒரு ட்ரிபியூட்ரிஸ் கொடுக்கும். ஸோ பியர்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொடுக்குற 3 ட்ரிபியூட்ரிஸுமே சூப்பர்ஃபிஷியல், ஓகேவா. பியர்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு ட்ரிபியூட்ரி மட்டும் பார்த்தீங்கன்னா டீப், ஓகேவா. ஸோ சூப்பர்ஃபிஷியல் எபிகாஸ்ட்ரிக் வெயின், சூப்பர்ஃபிஷியல் சர்க்கம்ஃப்ளெக்ஸ் இலியாக் வெயின், அடுத்து சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்டர்னல் புடண்டல் வெயின், எல்லாத்துக்கும் சூப்பர்ஃபிஷியல், ஓகேவா. இதெல்லாமே ட்ரிபியூட்ரிஸ் பிஃபோர் பியர்சிங் த கிரிப்ரிஃபார்ம் ஃபேஷியா. பாஸ் பண்ணதுக்கப்புறம் கிரிப்ரிஃபார்ம் ஃபேஷியாவை பியர்ஸ் பண்ணதுக்கப்புறம் இட் கிவ்ஸ் டீப் எக்ஸ்டர்னல் புடண்டல் வெயின். ஸோ இவ்வளோதான். அடுத்தது கம்யூனிகேட் எப்படி பண்ணுதுன்னு கேட்குறோம். பார்த்தீங்கன்னா இட் கம்யூனிகேட்ஸ் வித் த டீப் வெயின்ஸ். இந்த சூப்பர்ஃபிஷியல் வெயின்ஸ் வந்து டீப் வெயினோட கம்யூனிகேட் பண்ணும். அடுத்தது பெர்ஃபோரேட்டர்ஸ். 5 பெர்ஃபோரேட்டர்ஸ் இருக்குது டோட்டலாக, ஓகேவா. என்னென்னு பார்த்தோன்னா 3 மீடியல் ஆங்கிள் பெர்ஃபோரேட்டர், ஓகே. அடுத்தது பிலோ நீ பெர்ஃபோரேட்டர், அடுத்தது மிட்தை பெர்ஃபோரேட்டர்னு சொல்லுவோம், ஓகேவா. டோட்டலாக 5 பெர்ஃபோரேட்டர். ஆங்கிள்லேயே வந்து 3 வந்துடும், ஓகேவா. 3 பெர்ஃபோரேட்டர்ஸ் வந்துடும். நீ ஜாயிண்ட்டாக ஒரு நீ சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃபோரேட்டர் வரும். அடுத்து மித்தையில் ஒரு பெர்ஃபோரேட்டர் வரும், ஓகேவா. நெக்ஸ்ட்டு அதோட டயக்ராம் பார்ப்போம். அந்த ஃபார்மேஷன், கோர்ஸ் அண்ட் டெர்மினேஷன் அண்ட் ட்ரிபியூட்ரிஸ் ஆஃப் த கிரேட் சஃபினஸ் வெயின் பற்றி பார்ப்போம். ஸோ எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி தான் டார்சல் வீனஸ் ஆர்ச், ஓகேவா. டார்சல் வீனஸ் ஆர்ச் ஆஃப் த ஃபுட்டு, ஓகேவா, மீடியல் எண்டு, ஓகேவா. அடுத்தது மீடியல் மார்ஜினல் வெயின் ஆஃப் த ஃபுட் ஃப்ரம் த கிரேட் டோ. இது ரெண்டும் சேர்ந்து தான் சஃபினஸ் வெயினை ஃபார்ம் பண்ணுது, ஓகே. அடுத்தது எங்கிட்ட வந்து இதோட கோர்ஸ் பார்க்குறோம். ஸோ ஆன்டீரியராக வந்து மீடியல் மேலியோலஸ்க்கு முன்னாடி இங்கே மீடியல் மேலியோலஸ் இருக்கும். மீடியலாக வந்து ஆன்டீரியர் டு த மீடியல் மேலியோலஸ் ரன்ஸ் அப்வர்ட், ஓகேவா. அப்புறம் மீடியல் சைட் ஆஃப் த லெக் கிராஸ் பண்ணி போகுது. அடுத்தது நீ ஜாயிண்ட்டை வந்து போஸ்டீரியராக கிராஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து போஸ்ட்ரோ மீடியலாக வந்து கிராஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து தையை வந்து மீடியல் சைடாக போயிட்டு போகுது, ஓகேவா. மீடியல் சைடாக போயிட்டு இந்த கிரிப்ரிஃபார்ம் ஃபேஷியா இருக்கா, கிரிப்ரிஃபார்ம் ஃபேஷியாக்குள்ளார என்ட்ரு ஆகுது. பியர்ஸ் பண்ணி உள்ளே போய் இது சஃபினஸ் ஓப்பனிங்குள்ளார போகும், ஓகேவா. பாஸ் ஆகிட்டு ஃபிமோரல் வெயினில் கடைசியாக போய் ட்ரெயின் ஆகும். ஸோ இவ்வளோ தான் வந்து ஃபார்மேஷன் அண்டு கோர்ஸ் அண்டு டெர்மினேஷன், ஓகேவா. நெக்ஸ்ட்டு ட்ரிபியூட்ரிஸ் பார்ப்போம். இந்த டயக்ராமில் ட்ரிபியூட்ரிஸ் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லெக்கில் பார்த்தீங்கன்னா 2 ட்ரிபியூட்ரி இருக்குது. ஆன்டீரியர் லெக் வெயின், போஸ்டீரியர் ஆர்ச் வெயின், ஓகேவா. ஆன்டீரியர் லெக் வெயின் வந்து முன்னாடி இருக்கனால ஆன்டீரியர் லெக் வெயின், பின்னாடி போஸ்டீரியர் சைடில் இருக்கனால போஸ்டீரியர் ஆர்ச் வெயின். அடுத்தது அப்படியே வந்து தைக்கு வரும். தைக்கு வந்தோன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் பியர்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து 3 ட்ரிபியூட்ரிஸும், பியர்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த கிரிப்ரிஃபார்ம் ஃபேஷியாவை பியர்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு டீப் ட்ரிபியூட்ரிஸ் வந்து கொடுக்கும். அதை தான் சொன்னேன் முன்னாடியே, ஓகேவா. அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன்ஸ் வந்து டீப் வெயின்ஸோட கம்யூனிகேட் பண்ணும். அடுத்தது பெர்ஃபோரேட்டர்ஸ் சொன்னேன்.
ஓகேவா? ஃபஸ்ட்டு 3 பெர்ஃபோரேட்டர் வந்து இங்கே மீடியல் ஆங்கிள் பெர்ஃபோரேட்டர்லேயே சொன்னேன். மீடியல் சைடு ஆஃப் த ஆங்கிள்லேயே இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அடுத்தது பிலோ நீ பெர்ஃபோரேட்டர் ஓகேவா? இங்கே இருக்கு பாருங்கள். பிலோ நீ பெர்ஃபோரேட்டர் இது ஒரு பெர்ஃபோரேட்டர் ஓகேவா? அடுத்தது அடக்டார் கெனால் பெர்ஃபோரேட்டர்னு சொல்லுவோம். இல்லைனா மிட்தை பெர்ஃபோரேட்டர் இது ரெண்டுமே ஒன்று தான். ஸோ டோட்டலாக 5 பெர்ஃபோரேட்டர்ஸ் இருக்கும். ஓகே, இவ்வளோ தான் வந்து கிரேட் சஃபினஸ் வெயின். ஸோ அடுத்தது வந்து அதோட அப்ளைட் ஆஸ்பெக்ட்ஸ் பார்ப்போம். ஸோ இதோட அப்ளைட் ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வெயின்ஸ் பிகம் வேரிகோஸ் வெயின்ஸ். ஓகே, இதுதான் இம்பார்ட்டன்ட் ஃபார் த கிரேட் சஃபினஸ் வெயின். ஸோ ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் வெயினில் ஆஃப் த லோயர் லிம். அதனால வேரிகோஸ் வெயின்ஸ்னு சொல்லி ஒரு இம்பார்ட்டன்ட் சிம்டம் வந்து இதில் வந்து பார்க்கலாம். ஸோ அதுதான் வேரிகோஸ் வெயின். வெயின்ஸ் பிகம் டைலேட்டட் அண்ட் டார்ச்சரஸ். ஓகேவா? வெயின்ஸ் டைலேட் ஆகுதுன்னா வீக்கம், ரொம்ப வந்து வீங்கி போயிடும். ஓகேவா? டார்ச்சரஸ் கோர்ஸ் வந்து இருக்கும். ஓகே, என்ன பர்டிகுலர் வெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர்ஃபிஷியல் வெயின்ஸ் தான் வந்து டைலேட்டும் டார்ச்சரஸாகவும் ஆகும். ஓகே, அடுத்தது எதனால் காசு ஆகுதுன்னு பார்த்தோன்னா டியூ டு லாங் ஸ்டாண்டிங், ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே இருந்தால் வந்து இந்த வேரிகோஸ் வெயின்ஸ் வரும். ஓகேவா? இது வந்து இந்த போலீஸ்மேன்லாம் நிற்பாங்களா, டிராஃபிக் போலீஸ், அது இல்லாமல் ரொம்ப நேரம் நிற்கிற நர்ஸு அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வேரிகோஸ் வெயின் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. டீச்சர்ஸ்க்கு கூட வர வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது இதோட மெயின் காஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டியூ டு த இன்காம்படன்சி ஆஃப் த வால்வ்ஸ் இன் த பெர்ஃபோரேட்டிங் வெயின்ஸ். ஓகேவா? இன்காம்படன்சினா இனபிலிட்டி ஆஃப் த வெயின்ஸ் டு டூ த பம்பிங். ஓகேவா? இந்த வெயின்ஸ் ஆர் வால்வ்ஸ் வந்து பிளட்டை வந்து சோல் ஆஃப் த ஃபுட்லேருந்து என்ன பண்ணுன்னா பம்ப் பண்ணி ஹார்ட்டுக்கு வந்து திரும்ப வந்து தரும். ஸோ இன்காம்படன்சினா இனேபிள் டு டூ தட். ஓகே, அதனால் பெர்ஃபோரேட்டிங் வெயின்ஸ் இன்காம்படன்சினால் வேரிகோஸ் வெயின்ஸ் வர வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது இன்காம்படன்சி ஆஃப் த வால்வ்ஸு. ஓகேவா? அட் த டெர்மினேஷன் ஆஃப் த சூப்பர்ஃபிஷியல் வெயின்ஸ். சூப்பர்ஃபிஷியல் வெயினோட இன்காம்படன்சினால் கூட வேரிகோஸ் வெயின்ஸ் வர வாய்ப்புகள் உண்டு. சரியா? அதே மாதிரி இந்த இன்காம்படன்சின்னு சொல்கிறோம்ல, இதை எப்படி வந்து கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா 2 டெஸ்ட் இருக்குது. ஓகேவா? ட்ரெண்டலன்பர்க் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அப்புறம் பெர்திஸ் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ கிரேட் சஃபினஸ் வெயின் பற்றி இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்த்தோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.